Daily. Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. நீதிமன்றம் பிறப்பிக்கும் பிடிவாரண்டுகளை முறையாக அமல்படுத்தப்படுவதை உறுதி செய்யும் வகையில் செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். சென்னை கிழக்கு சரக காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட வடிவேலு என்பவர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீதான விசாரணையின் பொழுது வடிவேலு என்பவர் மற்றொரு வழக்கில் கைது செய்யப்பட்டதும் அந்த வழக்கின் விசாரணைக்கு அவர் ஆஜராகாமல் இருப்பதும் தெரிய வந்தது. நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்தும் அந்த உத்தரவு முறையாக செயல்படுத்தப்படாமல் இருப்பது குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதி இது தொடர்பாக கீழ்ப்பாக்கம் சரக துணை ஆணையர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கில் நீதிபதி ஏடி ஜெகதீஷ் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது கீழ்ப்பாக்கம் சரக துணை ஆணையர் பொறுப்பை கூடுதலாக கவனித்து வரும் மயிலாப்பூர் துணை ஆணையர் ஹரிச்சரன் ஆஜராகி இருந்தார். அப்பொழுது அதிநவீன தொழில்நுட்பம் உள்ள காலத்திலும் ஒரே காவல் சரக எல்லைக்குட்பட்ட காவல் நிலையங்களில் இதுபோன்று நடப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதது என நீதிபதி தெரிவித்தார். இது தொடர்பாக செயல் திட்டம் வகுக்க வேண்டும் எனவும் நீதிபதி குறிப்பிட்டார். இது தொடர்பாக திட்டம் வகுப்பது குறித்து ஆலோசனை செய்து தெரிவிக்கப்படும் என துணை ஆணையர் தெரிவித்தார். இதனையடுத்து அடுத்த விசாரணையின் பொழுது நேரில் ஆஜராவதிலிருந்து துணை ஆணையருக்கு விலக்களித்த நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி 31 ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily.